தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் 3வது முறையாக அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆர்த்தி அவர்கள் கூட 2010ஆம் ஆண்டு மேரேஜ் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷத்துலேயே ஆராதனா பிறந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்துட்டார். குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2021 அவருக்கு குகன் தாஸ் அப்படிங்கிற பையன் பிறந்திருந்தாரு. தனக்கு பையன் பிறந்தது, என்னோட அப்பாவே எனக்கு மறுபடியும் பிறந்திருக்காரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியா அவங்க அப்பாவோட பேரை தான் அந்த பையனுக்கு வச்சிருந்தாரு. அண்ட் இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில சமீபத்தில் சிவகார்த்திகேயனும் அவங்களோட ஒய்ஃபும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனில் சிவகார்த்திகேயன் அவங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இருந்தாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல, அவங்க இதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா ஆக போகிறாங்க, சிவகார்த்திகேயன் சார் 3வது முறையாக அப்பா ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் டென் பண்ணி விட்டுட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாம ரசிகர்கள் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. இந்த ஒரு நிலையில சிவகார்த்திகேயன் அவர்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் நீங்க கெஸ் பண்ணது உண்மைதான், சிவகார்த்திகேயன் அவர்கள் 3வது முறையா அப்பா ஆக போறாரு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் சீக்கிரட்டா தான் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரிவீல் பண்ண அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த ஒரு பேபிக்கு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றாரு. ஏன்னா முதல்ல பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை, மறுபடியும் பெண் குழந்தையா இருந்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காராமா. ஆராதனாவே அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பெண் அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதனாலேயே மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா ரொம்பவே ஹாப்பியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட க்ளோஸ்டு சர்க்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னதான் நெருங்கிய நண்பர்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் அஃபிஷியலா அவர் வாயிலேருந்து வரது அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். ரசிகர்களுமே அந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் சொல்லிடுவாரு. அதே போல அவங்க மனைவியோட தான் 3வது முறையா அப்பாக போறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாருன்னா அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்ராஜோட இணைந்து ஒர்க் பண்ண போற படம் தான் சூர்யா 44. இந்த ஒரு படத்துக்கு இப்பவே எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். லாஸ்டா அவரோட இயக்கத்தில் வந்திருந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. மேலும் சூர்யா சார் இந்த ஒரு படத்தில் டபுள் ரோல் அப்படின்னும் சனா அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. இதனாலேயே ரசிகர்கள் இந்த ஒரு காம்போவை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில சூர்யா 44ஓட வில்லன் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உரியடி விஜயகுமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் சூர்யா 44ல வில்லன் ரோல் பண்ண போறாராமா. ஏற்கனவே அவருக்கும் சூர்யா சாருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. உரியடி 2ஐயுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட கதை அவருக்கு ரொம்பவே பிடித்து போகவே சூர்யா சாரோட சூர்யா 44 ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு சூர்யா சாரோட ரசிகர்கள் கங்குவா படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்தை தொடர்ந்து இப்ப இந்த ஒரு படத்தின் மேலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் பூர்த்தி செய்தா அப்படிங்கறது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.